நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையிலே துவங்கும் காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது அது நம்மிடத்திலே தோன்றினால், ஆமென், முதலாவது அது யாரிடத்திலே தோன்றுமாம்? நம்மிடத்துல. நீங்க நினைக்கிறீங்க பாவியின் இடத்துல தோன்றணும், இல்ல. கரெக்ஷன் எங்க துவங்கும்? ரீப்ரூஃப் எங்க துவங்கும்? சர்ச், பாஸ்டர், பிரீச்சர், இவாஞ்சலிஸ்ட், ப்ராஃபெட், ஜனங்கள், அவைகளை கேட்கிற ஜனங்கள், அவைகளை கேட்கிற ஜனங்கள். ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து பேசும்போது ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இது தேவ சத்தம், இது தேவ சத்தம். ஏரோது அந்த மகிமையை யாருக்கு செலுத்தல? யாருக்கு செலுத்தல? கர்த்தருக்கு செலுத்தல. தேவதூதன் அடித்தான், புழு புழுத்து செத்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆமென். நீ ஒரு சபைக்கு இடரலாக இருப்பாயோ, இடரலான போதகனாக இருப்பாயோ, உன்னை அடிச்சு கர்த்தர் தூக்கி வீசுவார். அடுத்த வேத வசனம் அந்த சபையில் பெருகும். எழுப்புதல் அந்த சபை வளர்ந்து பெருகும். கரங்களை உயர்த்தி கர்த்தர்களிலே சொல்லு, ஹல்லேலூயா. சுகம் மகிமையை தேடி நீ ஊழியம் செய்வாயோ, ஆமென், ஹல்லேலூயா. ரீப்ரூஃப் சர்ச், ஆமென், ரீப்ரூஃப். சாதாரணமாக நினைக்காதே.